தனிமணி இத விளையாடுறப்போ யாரு தோக்க போறாங்களோ அவங்களுக்கு தான் குருஜியோட பதவி. யாரு ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சௌதாமினி கிடைப்பா. அப்படியா? அப்படின்னா உன்னோட இந்த போட்டிய நான் ஏத்துக்கிறேன். சௌதாமினி எனக்கு தான் கிடைக்க போறா. நான் தயார். மணி குருஜி என் கண்ணுக்கு தெரியறாரு. எனக்கும் தான் அப்படி தெரியுது. குருவே, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? எப்படி? நீங்க தானே சொன்னீங்க அந்த பேயோட வசியத்துக்குள்ள போறவங்க திரும்பி வந்ததே இல்லைன்னு. அப்புறம் எப்படி வந்தீங்க? அது எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். நான் தான் அந்த பேயோட வசியத்துக்குள்ள போகவே இல்லையே. நீங்க அந்த வசியத்துக்குள்ள போகவே இல்லையா? குருஜி, நீங்க பெரிய மகான், ஒரு பெரிய புத்திசாலி குருஜி. நீங்க அந்த அறைக்குள்ள கால் எடுத்து வைக்காமலேயே ராமாவா அந்த அறைக்குள்ள போக வச்சிட்டீங்க. அற்புதம் குருஜி. ஆனா குருஜி, பண்டித் ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணனுக்கு என்னாச்சு? வெளியே வந்துட்டாரா? வந்துட்டாரு குருஜி, வெளியே வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, பண்டித் ராமகிருஷ்ணனுக்கு பெரிய பரிசா தர போறாராம். என்ன பரிசா? இல்ல குருஜி, எங்க ஓடிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சொல்றத கேளுங்க. முட்டா பசங்களா, என்ன விடுங்கடா. மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணனுக்கு பரிசு கொடுத்து அரண்மனை கருவூலத்தை தீத்துருவார் போல இருக்கு. மகாராஜாவை நான் தடுத்தே ஆகணும். கஜானாவை காப்பாத்தியே ஆகணும். விடுங்கடா, விடுங்கடா. மகாராஜா குருஜியும் திரும்பி வரல, பண்டிதர் ராமகிருஷ்ணாவும் திரும்பி வரல. ஆமா, நீங்க ஏதாவது பண்ணுங்களேன் மந்திரியாரே. நான் பண்றேன் மகாராஜா, முயற்சி பண்றேன் கண்டிப்பா. எவ்வளவு முயற்சி பண்ணுவீங்க மகா மந்திரி? எனக்கு கவலையா இருக்கு. ராஜகுரு அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணா ரெண்டு பேருமே. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே புரியல. பண்டித ராமகிருஷ்ணா இன்னும் திரும்பி வரலையா? அப்ப நம்ம கிளம்பிடுவோம். முட்டா பசங்களா, தப்பான நேரத்துல சரியா வந்துடுறீங்களாடா. ராஜகுரு, மகாராஜா வணக்கம். மகாராஜா வணக்கம். நீங்க நலமா இருக்கிறத பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. அருமை குருவே, உங்களோட பலம், உங்க புத்தி, அப்புறம் உங்க மூளை எல்லாமே அற்புதம். இல்ல மகாராஜா, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அதுக்குள்ள பேயெல்லாம் ஒண்ணு இல்ல மகாராஜா. உண்மைதான் மகாராஜா. நான் வேற என்னோட தெய்வீக சக்தியை பயன்படுத்தின. ஒரு வழி கிடைச்சது, வெளியே வந்துட்டேன். அருமை ராஜகுரு. அப்படின்னா நீங்க மறுபடியும் அந்த அறைக்குள்ள போக ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அம்மா, ஆனா எதுக்கு? ராஜகுரு, பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட குடும்பம் இன்னும் உள்ளதான் இருக்கு. அவங்கள வெளியே கொண்டு வரணும்ல. நம்ம வாசுதேவியும் தான் கூட்டிட்டு வரணும். அவரை நீங்க மறந்துட்டீங்க மகாராஜா. கண்டிப்பா அவங்க எல்லாரையும் உள்ள இருந்து நல்லபடியா நீங்க வெளியே கூட்டிட்டு வரதுக்கு நீங்க மறுபடியும் உள்ள போய் தான் ஆகணும். ஆனா நான் எப்படி போக முடியும் மகாராஜா? முன்னாடி போன மாதிரி தான். குருஜி, உங்களோட அந்த தெய்வீக சக்தியை வச்சுதான் எல்லாரையும் நீங்க பத்திரமா வெளியே கொண்டு வர முடியும். அப்படிதானே மகாராஜா? ஆமாமா, கண்டிப்பா. மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உள்ள போக வேண்டிய அவசியமே இல்ல. வெளியே வர்றதும் சுலபம் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணன் புத்திசாலி. அவரே இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு வெளியே வந்துருவாரு. குருவே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணாவும் அவரோட குடும்பமும் இன்னும் உள்ளதா இருக்காங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நீங்க உடனே இப்ப அங்க போகணும். குருஜி, நல்ல வசமா மாட்டினீங்க. இப்ப எப்படி குருஜி தப்பிக்க போறீங்க? முட்டாளுங்களா, என்ன நல்லா மாட்டி விட்டுட்டீங்கல்ல. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ராஜகுரு, நான் போறேன் மகாராஜா, கண்டிப்பா போறேன். நீங்க உத்தரவு போட்டதுக்கு அப்புறமும் நான் போகாம இருப்பேனா? வாய்ப்பே இல்ல மகாராஜா. ஆனா நான் என்னோட 2 சிஷ்யர்களையும் கூட கூட்டிட்டு போக ஆசைப்படுறேன். ஏன்னா சில மந்திரங்கள் இருக்கு, அதை பயன்படுத்தணும் மகாராஜா. கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. நன்றி.
குருஜி நாங்க எப்படி உங்க கூட வர்றது? நாங்க தான் உங்க சிஷ்யர்களே இல்லையே. ஆனா உங்க 2 பேரையும் நான் சும்மா விட போறதில்ல. போயிட்டு வரேன் மகாராஜா. வாங்கடா. குருஜி குருஜி மகாமந்திரி, மகாராஜா, நம்ம ராஜகுரு தைரியத்தை பாத்தீங்களா? அவரை பார்த்து கத்துக்கோங்க. நான் பொறுத்திருந்து பாக்குறேன். குருஜி தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. இப்ப கூட கெட்டு போகல. இல்ல இல்ல, இது மகாராஜாவோட உத்தரவு. நான் கண்டிப்பா இத மறுக்கவே முடியாது. குருவே, உங்களை பத்தி யார் பேசுனது? நீங்க எப்படி வேணா போங்க, ஆனா எங்களை விட்டுருங்களேன். நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தி பேசுறதுக்கு யாராவது இருக்கணும்ல. நான் ஏன் அப்படி சொன்னா, நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க நல்ல பேரை சொல்றதுக்கு யாராவது இருக்கணும்ல. குருவே குருவே, உங்க கிட்ட இருக்க கருப்பு பணத்தை யார் பாதுகாக்கிறது? இதையும் யோசிக்க நீங்க போயிட்டா சௌதாமணியா யாரு பாத்துக்கிறது குருஜி? என் சௌதாமினியோட நிலைமை என்ன ஆகிறது? நான் பாத்துக்கிறேன். அப்படியா? என்னது? நான் என்ன முட்டாளா? நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் குருவே. நீங்க பெரிய ஞானி இல்ல குருஜி. நீங்களே சொல்றீங்க நீங்க ஒரு முட்டாளதான் இருப்பீங்க. பக்கத்துல வா. நான் இத கேள்வியா கேட்டேன், பதிலா சொல்லல. உள்ள வாங்க. நாங்க வரமாட்டோம். ஏய், போங்கடா போங்க. கதவு தருங்க. குருஜி இந்த கதவை திறக்கவே முடியல குருஜி. நீங்களும் உதவி பண்ண திறக்க முடியும். வாங்க குருஜி. தனி நம்மளதான் முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம குருக்கு தான் வயசாயிடுச்சு, அவரால எப்படி இதெல்லாம் முடியும்? நம்ம தான் ஏதாவது பண்ணணும். முட்டாளுங்களா, எனக்கு சக்தியும் இருக்கு, புத்தியும் இருக்குடா. உங்க புத்தியை பயன்படுத்துங்கடா, அறிவு கட்டவங்களா. இந்த கதவு சுலபமா திறக்கிறதா இருந்தா பண்டித ராமகிருஷ்ணன் எப்போ வெளியே வந்திருப்பான். இப்ப நாம வேற ஏதாவது வழியை தேடி கண்டுபிடிச்சாகணும். வாங்க, என் கூடவே வாங்க வாங்க. யாரு யாரு கத்துனது? யாரு கத்தனது? சரிதான். என் கேள்வி என்கிட்ட கேக்குறீங்களா? சரிதான், என் கேள்வி என்கிட்டயே கேக்குறீங்களா? வாய முடுங்க வாய முடுங்க. வாய முடுங்க. சரி எதையாவது சொல்லுங்க. யாரு கத்துனது? ஏற்கனவே இந்த எலியெல்லாம் என்ன ரொம்ப பயமுறுத்துது. புலி புலி புலி. இல்ல இல்ல, எப்படி புலியா இருக்க முடியும்? கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. இந்த பயங்கரமான குகைக்குள்ள எல்லாமே பெருசா தான் தெரியும். எலியே புலி மாதிரி தான் தெரியுது. இந்த பூனை கண்டிப்பா அது பூனையா தான் இருக்கணும். நான் தான் தேவையில்லாம பயப்படுறேன். அதேதான், நல்லா தெரியுது. நிச்சயமா அது பூனையா தான் இருக்கணும். அட, எலிகிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பூனை போயிடுச்சே. இன்னும் எவ்வளவு நேரம் இந்த எலியும் புலியும் விளையாட போறாராமா? ஏதோ ஒரு வழி கண்டுபிடி. இல்லனா வாசுதேவ் கூட சேர்ந்து நீயும் உன் குடும்பமும் கண்டிப்பா வெளியே வரவே முடியாது. அங்க கூட நானும். சரியா சொன்ன பந்து. பாவம், அவங்க எல்லாம் எவ்வளவு பயத்துல இருக்காங்களோ என்னவோ. என்ன நினைச்சுதான் ரொம்ப கவலைப்படுவாங்க. கண்டிப்பா என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப பசியோட வேற இருப்பாங்க. அம்மா, இது சரியில்லம்மா. ஏன் உனக்கு மறுபடியும் லட்டுல திராட்சை கிடைக்கலையா? இத பத்தி இல்ல, அவரை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவரை பத்தினா யார பத்தி? ராமா பத்தி. நாம இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவர் அங்க தனியா நம்மள தேடிட்டு இருப்பாரு. பாவம். நாம இங்க வந்ததே அவனாலதான். நீ ஒன்னும் யோசிக்காத, நீ சாப்பிடு. வாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. இப்போ போய் லாமாவை தேடலாம். நான் வரலப்பா, எனக்கு சோர்வா இருக்கு. இப்ப நான் நல்லா தூங்க போறேன். ஆனா ஷால்தா, இப்ப உன் புருஷன் காணாம போயிட்டாரு, நீ தூங்க போறியா? பேசுறது நான் தான், ஆனா என்ன எல்லாம் அம்மாவோடது. ஆனா எனக்கும் கொஞ்சம் தூக்கம் வருதுதான். அப்ப லாமா?
அது நாம போய் ராமாவை தேடுவோம், ராமா நம்மளை தேடிட்டு இருப்பான். 10 பேர் சேர்ந்து ஒரே வேலையை பண்ணாலும் அந்த வேலை முடியவே முடியாது. நான் தான் பெரியவ, நான் சொல்றத கேளுங்க. ராமாவே நம்மளை தேடட்டும், நாம கொஞ்ச நேரம் எங்க தூங்கலாம். ராமாவே நம்மள தேடி வருவான். எப்படியோ இந்த தேடுற வேலை எல்லாம் மகாராஜா நம்மளுக்கு தான் கொடுத்திருக்காரு. எங்க இருக்கீங்க இளவரசரே? என்ன என்னாச்சு? என்ன என்ன என்னடா ஆச்சு? கேக்குறேன்ல, பதில் சொல்றா. என்னாச்சு? எலும்பு குருஜி, இத பாருங்க, இது எலும்பு. பாம்பு. மனுஷங்க எலும்பு குருஜி. டேய் முட்டா பசங்களா, இந்த கயிற பாம்புன்னும் இந்த உடைஞ்ச கட்டைய எலும்புன்னு சொல்லி என்ன பயமுறுத்துறீங்களா? இந்த தத்தாச்சாரியாரையே பயமுறுத்துறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? பயப்படுறத நிறுத்திட்டு கேளுங்க. எந்த வேலைக்கு வந்திருக்கீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. தனி, நீ போய் பண்டித ராமகிருஷ்ணனையும் அவன் குடும்பத்தையும் தேடி இங்க கூட்டிட்டு வா. அப்புறம் மணி, நீ போய் இளவரசன் வாசுதேவனை கூட்டிட்டு இங்க வா. அப்ப நீங்க இங்க உட்கார்ந்து கொசு அடிக்க போறீங்களா? ஏற்கனவே செத்து கிடக்கும் இந்த பயங்கரமான குகைக்குள்ள. டேய் முட்டாளங்களா, இப்படி பேசி பேசியே என்ன கொலகாரனாக்கிடுவீங்க போல இருக்க. போங்கடா, போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. என்னது இது? உடைஞ்சு போன ஈட்டியா? குருஜி, 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 அங்க பாருங்க, தங்க வந்து ஏதோ ஜொலிக்குது. தங்கமா? எங்க? குருஜி, அங்க பாருங்க, ஏதோ தங்க போதையிலே மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு. பார்க்கலாம் குருஜி. அம்மா! இவன் நம்மள மந்திரவாதினே நினைச்சிட்டான் போல. என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு நிறைவேற்றிக்கிறான். அட கடவுளே, சீக்கிரமே பண்டித ராமகிருஷ்ணாவும் ராஜகுரு பத்தின தகவல் கிடைக்கணும். மகாராஜா, மகாராஜா, போங்க போங்க போங்க, சீக்கிரம். மகாராஜா, மகாராஜா, அது மகாமந்திரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? பண்டிதர் ராமகிருஷ்ணா பத்தியும் ராஜகுரு பத்தியும் தகவல் கிடைச்சதா? இல்ல மகாராஜா. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா மகாராஜா? இல்ல மகாமந்திரி. ஒண்ணுமே புரியல மகாராஜா. மகாராஜா, பையன். பையனா? பையனா? எந்த பையன்? யார பத்தி சொல்றீங்க? மகாராணிய பார்த்து தான் பையன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல மகாராஜா, அது வந்து பின்னாடி யாரோ ஒரு பையன் கண்டிப்பா இருக்கா. பையனா? பையன் எங்க இருக்கா மந்திரியாரே? இங்க எந்த பையனும் இல்லையே. ஆமா, இங்க யாரும் இல்ல. மகாமந்திரி, நீங்க தான் ஏதோ சின்ன பையன் மாதிரி பேசுறீங்க. இங்க எந்த பையனும் இல்ல. ஆமா மகாமந்திரி, மகாராஜா சரியாதா சொல்லிட்டு இருக்காரு. இங்க எந்த பையனும் இல்ல. நான் தான் பெரியவன் ஆயிட்டேன்ல. அட வாசுதேவ், மந்திரி, நீங்க இங்க எப்படி வந்தீங்க? இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நீங்க அந்த கதவுக்குள்ள போகவே இல்ல. எத்தனை தடவை சொல்றது? நாங்க போகவே இல்ல. ரகசியம் வெளியே வந்துருச்சு. அப்படின்னா குருஜி, தத்தாச்சாரியா, அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, அவரோட முழு குடும்பம் அந்த பேயோட அறைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மகாமந்திரி, மகாராஜா, நீங்க யாருக்காக வேலை பாக்குறீங்க? மகாராஜா, விஜயநகர சாம்ராஜ்யத்துக்காக. அதாவது தர்மபிரபு ராஜாதி ராஜா மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அற்புதம் மகாமந்திரி. அப்போ இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். கண்டிப்பா மகாராஜா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு அது தெரிஞ்சு போச்சே மகாராஜா.
இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அது என்னன்னா மகாராஜா, எல்லாரும் அந்த கதவுக்கு பின்னாடி மொத்தமா உள்ள போய் மாட்டியிருக்காங்க. மகாராஜா நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். மகாராஜா நம்ம அந்த அறைக்குள்ள காலடி எடுத்து வச்சே ஆகணும் மகாராஜா. நம்மளா? நம்மன்னா நான் மட்டும் மகாராஜா. இது என்னோட கடமை மகாராஜா. அருமை மகா மந்திரி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீங்க தனியா இந்த வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு திரும்புவீங்கன்னு. என்னது இவருமா? ஏற்கனவே பண்டித் ராமகிருஷ்ணா போயிருக்காரு, மாட்டிக்கிட்டாரு. மறுபடியும் குருஜி போனாரு, அவரும் மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் இவர் போனா இவரும் மாட்டிப்பாரு. அப்புறம் நீங்க போனா நீங்களும் மாட்டிப்பீங்க. அதனால நீங்களாம் ஒன்னா போங்க, ஒன்னா மாட்டிக்கோங்க. சின்ன மகாராணி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போங்க ஆனா மாட்டிக்காதீங்க. இததானே சொல்ல வந்தீங்க மகாராணி திருமலம்பா? நான் இப்ப உடனே வரேன். இதை எடுத்துக்கோங்க மகாராஜா. எங்க 2 பேரையும் மாட்டி விட்டதே நீங்க தான். எங்க வந்து மாட்டிக்கிட்டராமா? இந்த குகைக்குள்ள எது எங்க போகும்னே தெரியல. இந்த மாதிரி குகைக்குள்ள ஏதாவது தடயத்தை பண்ணிருக்கணும்ல, அப்பதானே வெளியில போக வழி கிடைக்கும். இல்லைன்னா நான் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு தடயத்தை உருவாக்கணுமே. ராமா, இங்க இருக்கிற இத்தனை தடயத்துல உன்னோட தடயம் தெரிய போறதே இல்ல. நீ வேற ஏதாவது வழியை யோசிச்சுதான் ஆகணும். அதுவும் சரிதான், நான் வேற ஏதாவது வழியை யோசிச்சாகணும். ஆனா இந்த எலும்புகளை தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கட்டைங்களா? ராமா, உனக்கு ஒன்னும் ஆகலையே. நீ ஏன் எலும்ப பார்த்து இவ்வளவு சந்தோஷப்படுற? நீ சும்மாரு. காலை கொஞ்சம் அமுக்கி விடு ராமா. என்னோட காலை அமுக்கி விடு. அட அமுக்கிட்டு தானமா இருக்கேன். மன்னிச்சிருங்க, தப்பான காலை அமுக்கிட்டேன். உனக்கு என்னாச்சு? என்ன பார்த்த? பேய பாத்தியா? சூனியக்காரி ராமாவை பாத்தியா? அம்மா, ராமாவை பார்த்தா இவன் ஏன் பயப்பட போறான்? என்னதான் பார்த்த? மண்ணி, என்னோட ஒரு மணி காணாம போயிடுச்சு. போதும், வாய மூடு, தூங்கு. என்னோட அந்த ஒரு மணி எங்க போயிடுச்சு? இது இந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே கூடாது. அட கடவுளே! என்னாச்சு குருஜி? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? டேய் முட்டாளுங்களா, ஒண்ணு ஆகாம எப்படா இருக்க முடியும்? நீங்க 2 பேரும் தான் என் மேல மாடு மாதிரி படுத்திருக்கீங்களே. எந்திரிங்கடா, எந்திரிங்கடா. அடே முட்டாளுங்களே,
இந்த இத்து போன பித்தளை மணி உங்களுக்கு தங்கம் மாதிரி தெரிஞ்சுதா? ஆஹா. அட இது தங்கம் இல்ல வெள்ளியும் இல்ல எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. இது வெறும் பித்தளை தான் குருஜி. இதால நமக்கு ஒரு பயனும் இல்ல. நீங்க என்னன்னா ஒரு பித்தளை மணிக்காக எங்களை மாட்டி விட்டுட்டீங்க. நான் மாட்டி விட்டேனா? ஆமா, நீங்க தான் நான் மாட்டி விட்டேனா? நான் மாட்டி விட்டேனா? முட்டா பசங்களா! என்ன மாதிரி இடம் இது? அரண்மனைக்குள்ள இடிபாடுகளா இல்ல இடிபாடுகளுக்குள்ள குகையா? ஒரு குகைக்குள்ள இல்லனா ஒரு சொர்க்கத்துக்குள்ள. என்னடாச்சு? ஏன்டா வாயடிச்சு போயிருக்கீங்க முட்டாளுங்களா? திடீர்னு ஏன் பேசுறதையே நிறுத்திட்டீங்க? நீங்க நிக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ பேய பார்த்த மாதிரியோ பயங்கரமான விலங்க பார்த்த மாதிரியோ இருக்கு. பயங்கரமான விலங்க பாத்தீங்களா? டே முட்டாளுங்களா, இந்த மாதிரி ஒரு பாழடைஞ்ச குகையில எலியே வர முடியாது, புலியா வரப்போகுது. குருஜி, இந்த புலி திரும்பி போய் அதோட கூட்டத்தை கூட்டிட்டு வரதுக்குள்ள தயவு செஞ்சு உங்க அன்பான சிஷியர்களோட வெளியே போற வழிய பாருங்க. ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல இப்ப புலி வேற. நம்மள சாகடிக்கிறதுக்காகவா மகாராஜா இங்க அனுப்புனாரு? ஓடுங்கடா! கடவுளே, நீதான் எனக்கு வழி காமிக்கணும். நான் தான் அவங்களை இந்த கதவு வழியா அனுப்பி வச்சேன். இப்ப நான் தான் அவங்களை இந்த கதவு வழியா வெளியே கொண்டு வரணும். மகா மந்திரியாரே, மகாராஜா, தர்மத்தின்படி இதுதான் ஒரே வழி. அப்புறம் நான் எடுத்த இந்த முடிவுக்கு எதிரா நீங்க என் மனசை மாத்த முயற்சிக்காதீங்க. நான் உங்களை தடுக்க மாட்டேன் மகாராஜா. நீங்க என்ன சொன்னீங்களோ அதுல எந்த மாற்றமும் இல்லாம நாங்க உங்களை பின்தொடருவோம். நீங்க எங்களோட மகாராஜா. நீங்க சொன்னதை எப்படி நாங்க மீற முடியும்? அப்படின்னா நான் உள்ள போகணும். நான் உள்ள போக போறேன். சரி சரி மகாராஜா. என்னோட வாளை நான் மறந்துட்டேன். என்னோட வாளை நான் மறந்து வச்சுட்டேன். இப்போ அது இல்லாம என்னால எப்படி இதுக்குள்ள போக முடியும்? மகாராஜா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்தாங்க, நீங்க என்னோட வாளை எடுத்துட்டு போங்க. இல்ல மகா மந்திரியாரே, உங்க வாள் எடுத்துட்டு நான் எப்படி உள்ள போக முடியும்? எனக்கு என்னோட போர்வாள் தான் வேணும். அது என்கிட்ட இல்லாத வரைக்கும் நான் உள்ள போகவே மாட்டேன். நீங்க சொல்றது உண்மை மகாராஜா. உங்களோட வாள் இல்லாம எப்படி உள்ள போவீங்க? நல்ல வேளை மகாராணி சின்னா. அதனாலதான் மகாராஜா நாங்களே நேர்ல வந்து உங்க வாளை திரும்ப கொடுக்க வந்தோம். அப்புறம் ஒண்ணு இல்ல 2 வாளை நீங்க எடுத்துட்டு போங்க. நமக்கு தெரியாதுல்ல உள்ள என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. நீங்க என்ன உத்வேகப்படுத்த முயற்சிக்கிறீங்களா இல்ல என்ன பயமுறுத்த முயற்சிக்கிறீங்களா மகாராணி? இல்ல மகாராஜா, எங்களுக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. உங்களால மட்டும்தான் அவங்கள பாதுகாப்பா இங்க கூட்டிட்டு வர முடியும். ரொம்ப நல்லது. அப்ப நான் உள்ள போயிட்டு வரேன். இதையே எடுத்துட்டு போங்க மகாராஜா. ஒரு வாளே போ. சரி விடுங்க, கொடுங்க. ரொம்ப நன்றி. வரட்டுமா? மகா மந்திரியாரே, நான் உள்ள போறேன். மகாராஜா, மகாராணி சின்னாதேவி, என் பயணத்தை நான் ஆரம்பிக்க போறேன்.
என்னாச்சு? மகாராஜா, நான் இந்த கதவை எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்கேயோ பாத்திருக்கியா? எங்க பாத்திருப்ப? இங்கதான் பாத்திருப்ப. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நான் இங்கதான் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல மகாராஜா, நீங்க உள்ள போங்க. சரி, நான் உள்ள போறேன். மகா மந்திரி. சரி சரி மகாராஜா. நான் வரேன். மகாராஜா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சு? இந்த கதவை நான் எங்க பார்த்தேன் ஞாபகம் வந்துருச்சு. அப்படி இந்த கதவை எங்க தான் பார்த்த? நம்ம அறையில இருக்கிற அந்த ஓவியத்துல தான் நான் இத பார்த்தேன். என்ன ஓவியம்? அதான் மகாராஜா, நான் அந்த பழங்கால புத்தகத்துக்கு நடுவுல பார்த்தேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுமண பெண்ணா இந்த மாளிகைக்கு வந்தப்போ மகாராஜா, அது ஒரு மாதிரி விசித்திரமான ஓவியம். அதுல நிறைய சின்னங்களும் நிறைய வழிகளும் நிறைய ஓவியங்களும் இருந்தது. மகாராஜா, எனக்கு அந்த ஓவியம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்காக தான் அத நம்ம அறையில மாட்டி வச்சேன். நம்ம அறையில மாட்டி ஆமா. இத பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே மகாராணி திருமலம்பா. அப்ப அந்த ஓவியம் கண்டிப்பா இந்த அறைக்கு போற வழி இருக்கிற வரைபடமா தான் இருக்கும். அந்த ஓவியம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம கண்டிப்பா இந்த அறையில இருந்து வெளியில வரதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும் மந்திரியாரே. வரைபடம். என்ன? ராமா, நீ வெளியே போறதுக்கான பாதி வழியை கண்டுபிடிச்சிட்ட. ஆனா இப்போ இளவரசர் வாசுதேவியும் உன்னோட குடும்பத்தையும் எப்படி கண்டுபிடிக்க போற? முதல்ல நான் வெளியில போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறமா அவங்கள கண்டுபிடிப்பேன். ஏய், என்ன பாக்குற? பொண்ணு விட்டன்னா அது தலையில்லாத எலும்பு கூட நகரக்கூடாது. ஏய் பூனைக்குட்டி, நீ மறுபடியும் என்ன பயமுறுத்த இங்க வந்துட்டியா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ராமா சரியான பயந்தாங்கோழி. அவன் பூனைக்குட்டியை பார்த்து பயந்துருவானா? போ, நீ புலி மாதிரி அப்படின்னா கூட நான் பயப்பட மாட்டேன். நான் ஒண்ணு எலியெல்லாம் கிடையாது. அது சரி, இப்பதான் எனக்கு புரியுது. நீ எலிய தேடிக்கிட்டு இருக்க அதானே? பைத்தியக்கார பூனை, எலியெல்லாம் இங்க இல்ல. உனக்கு பயந்து போய் அந்த அறையில இருக்கு. போ, அங்க போய் நீ புடிச்சுக்கோ. போங்கிற என்ன போக மாட்டேங்கிற? ஒன்னு கொடுத்தாதான் போவ போலயே. ஏய், ஏன் போக மாட்டேங்கிற? நீ போய் உன் சாப்பாட்டை சாப்பிடு. நானும் என் குடும்பத்தை தேடணும்ல. நல்ல ஒழுக்கமான பூனை. நான் சொன்னதுமே கேட்டுடுச்சு. ஆனா என் குடும்பமும் இருக்காங்களே, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? என்ன இருந்தாலும் என் குடும்பமாச்சே. நான் போய் அவங்கள தேடணும். அம்மா, சாரதா, அம்மா, எனக்கு ராமோட குரல் கேக்குது. அவன் குரலே இங்க வந்துருச்சுன்னா அப்ப அவனும் இங்க வந்துருவான். நீ தூங்கு. ஆமா, எப்படியும் எனக்கு வீட்ல தூங்க நேரமே கிடைக்கிறது இல்ல. குண்டுப்பா எங்க போனா? அம்மா, புலி, ஓடுங்க, ஓடுங்க. அம்மா, இப்ப என்ன பண்ணலாம்? நான் தான் முதல்லயே சொன்னனே, போய் ராமாவை தேடலான்னு. நீ தான் தூங்கலான்னு சொன்ன. இப்ப பாரு, உன்னாலதான் புலி கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஆமா, நான் இப்பமா தூங்கலான்னு சொன்னேன். சொல்லிருப்பேன் போல. எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த குண்டப்பாவையும் காணோம். அம்மா, அந்த புலி நம்ம கிட்ட வருது. இப்ப என்னமா பண்ணலாம்? ஓடு, ஓடு. சாரதா, அம்மா, ராமோட குரல் அந்த பக்கத்துல இருந்து கேக்குது. டேய், அங்க இருக்காரா?
ஆமா கண்டிப்பா அந்த பக்கம் தான். வாங்க. அட அம்மா பாத்து. ராமா இங்க தானே இருக்காரு, ஆனா காணுமே. நான் எங்க லாமா இருக்காருன்னு சொன்னேன்? நான் என்னோட மணியை பத்தி தானே சொன்னேன். இங்க பேய் மட்டும் இல்லாம புலியும் சேர்த்து துரத்துது, உனக்கு இங்க மணி கேக்குதா? கடவுளே, பண்டித ராமகிருஷ்ணனை காப்பாத்திடு. பண்டித ராமகிருஷ்ணனை காப்பாத்திடு கடவுளே. பண்டித ராமகிருஷ்ணனை காப்பாத்திடு. விசுவாசம் இல்லாதவங்களா, முட்டாளுங்களா, குரு துரோகிங்களா, என் சோத்தை தின்னுட்டு என் சிஷ்யங்களா இருந்துகிட்டு பண்டித ராமகிருஷ்ணனுக்காக பிரார்த்தனை பண்றீங்க? குருவே, நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னா நீங்களும் அவனுக்காக வேண்டிக்கோங்க குருவே. அவன் வந்தா மட்டும்தான் நம்ம இங்க இருந்து வாய தப்பிக்க மூடுங்க. முடியும். மணியை கொடு. முட்டாள். கடவுளே பண்டித ராமகிருஷ்ணனை காப்பாத்துங்க, கடவுளே பண்டித ராமகிருஷ்ணனை காப்பாத்துங்க, கடவுளே பண்டித ராமகிருஷ்ணனை காப்பாத்துங்க, கடவுளே பண்டித ராமகிருஷ்ணனை காப்பாத்துங்க. டே முட்டாளுங்களா, நமக்கு தேவைப்பட்டா கோமாளிங்க காலையும் விடலாம், எதிரிங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணலாம். கடவுளே பண்டித ராமகிருஷ்ணனை காப்பாத்துங்க, கடவுளே பண்டித ராமகிருஷ்ணனை காப்பாத்துங்க. என்னோட மணி கூட. என்னது? இந்த மணி என்னோடது. இந்த மணி என்னோடது, இந்த மணி என்னோடது. இது எப்படி உன்னோடதாகும்? இது என்னோட மணி, நான் தான் இதை கண்டுபிடிச்சேன். அப்ப என்னோடது தானே? இந்த மணி என்னோடது, நான் தான் கீழே போட்டேன், அதனால அது என்னோடதா. நீ கீழே போட்ட, நான் கண்டுபிடிச்சேன். அப்ப என்னோட தானே? அந்த மணி என்னோடது, என்கிட்ட கொடுங்க. இது என்னோடது. என்கிட்ட கொடுங்கன்னு சொல்றேன். இது என்னோடது. என்னோடதுதான். அட கடவுளே, அது புலி தானே? இப்ப புலி ஏன் நம்மள துரத்துது? ஓடுங்கடா. நில்லுங்க, என்னோட மணியை கொடுத்துட்டு போங்க. ஆமா மந்திரியாரே, இந்த வரைபடம் ஒரு புதிராவும் சிக்கலாவும் இருக்கே. மகாராஜா, கடவுளால மட்டும்தான் இதை பார்த்து வெளியே வர முடியும் மகாராஜா. இதை பார்த்து ஒண்ணுமே புரியல மகாராஜா. இந்த வரைபடம் ரொம்பவே பழசாயிடுச்சு, இதனால எந்தவித பயனும் இல்ல. ஆனா அவங்க எல்லாரும் எப்படி இந்த இடத்தை விட்டு வெளியே வருவாங்கன்னு தெரியலையே. மகாராஜா, நமக்கு இந்த வரைபடத்துல எதுவும் புரியலனாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. இதுல இருக்கிற ஒரு வழி ஒரு காட்டு வழியா வெளியே வருது. பாருங்க மகாராஜா. நல்ல வேலை பண்ணறாமா. இங்க இருந்து வெளியில போறதுக்கான வரைபடம் தயாராயிடுச்சு. இந்த யோசனை வேலை செய்யும் நினைக்கிறேன். இல்ல மந்திரியாரே, இந்த வரைபடம் நமக்கு உதவ போறதில்ல. மகாராஜா, நமக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். அந்த அறையோட கதவை திறந்து நம்ம ஆளுங்களோட உள்ள போகணும் மகாராஜா. அந்த அறைக்குள்ள போனவங்க எத்தனை பேர் இறந்திருப்பாங்கன்னு இன்னும் நமக்கு சரியாவே தெரியாது. எத்தனை ஆன்மா அங்க அலைஞ்சுகிட்டு இருக்குமோ. இன்னொரு உயிர் அங்க போறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணி ஆகணும். வாங்க மகாராஜா. இல்ல. என்ன மகாராஜா, வேணாம். இல்ல, நாம அந்த கதவு வழியா போக வேண்டாம். நாம இந்த காட்டு வழி பாதையில போகலாம். சரி மகாராஜா. இதுதான் கடைசி சுரங்கம். இந்த சுரங்க பாதை வழியா போனோம்னா நமக்கு வெளியே போக வழி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மத்தவங்கள தேடணும். என்ன தம்பி சொல்ற? இல்ல தங்கச்சியா? ஏதோ ஒண்ணு. அம்மா, எலும்பு கூட வச்சிருக்கிற அழகு. அம்மா அம்மா, நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? பின்னாடி புலி இருக்கு, முன்னாடி எலும்பு கூட வச்சிருக்கிற சைத்தான் இருக்கு. இது அம்மாவோட தடியாச்சே. அப்ப அவங்க இங்கதான் எங்கேயாவது இருக்கணும்.
அம்மா எங்கம்மா இருக்கீங்க? என்ன இது? இந்த பக்கம் போறதா இல்ல இந்த பக்கம் போறதா? இந்த நேரம் பார்த்து என் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. குருஜி அது எப்பதான் வேலை செஞ்சிருக்கு? என்ன பத்தி நான் சொன்னேன். குருவே அங்க பாருங்க எலும்பு கூடு இருக்கு. இந்த எலும்பு கூடு இங்க என்ன பண்ணுது குருவே? நான் போய் அதுகிட்ட கேட்டுட்டு வரட்டுமா? முட்டாள். எலும்பு கூடு வலது பக்கம் கையை காட்டி போக சொல்லுது போல. சீக்கிரம் குருவே வாங்க வாங்க வெளியே போயிடலாம். இருங்க நில்லுங்கடா முட்டாளுங்களா. இந்த எலும்பு கூடு இடது பக்கம் கைய நீட்டி உக்காந்துருக்கு. அப்படின்னா அங்க ஏதாவது ஆபத்து இருக்கலாம். நாம இந்த பக்கமா போகலாம். வாங்க. இது புலியோட சத்தம் தான். குருவே நீங்க சொன்ன மாதிரி உங்களோட மூளை வேலை செய்யற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க சொல்றது இல்ல, நாங்க அந்த எலும்பு கூட சொல்றதா கேப்போம். ஓடுங்க. நில்லுங்க. என்ன உனக்கு பசிக்குதா? என்ன 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 சாப்பிடாத. நான் ராஜகுரு தத்தாச்சாரியன். என்னாச்சு? யாரு? ஓ எலும்பு கூடா? இந்தாங்க தடிய புடிங்க. எலும்பு கூடு. இங்க பாரு. என்ன அம்மா நீங்க தடி கிடைச்சதுக்கு இவ்வளவு சந்தோஷம், புள்ள திரும்ப வந்ததுக்கு சந்தோஷமே படல. ஒண்ணு தேவையில்ல. அம்மா என்ன சொல்ற அவ? அடடா உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. ஏய் சாரதா. அட அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம், சீக்கிரம் வாங்க. ஆமா அந்த பக்கம் போங்க. வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. டேய் முட்டாள். எங்க இருக்கும் குருவே? குருஜி ஒரு வழியா நீங்களும் இங்க வந்துட்டீங்க. எங்களோட குருஜி அவரா விருப்பப்பட்டு இங்க வரல. அவரை அனுப்பி வச்சுட்டாங்க. வாய் முடுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, நமக்கு இப்போ பேசுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. புலி துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. குருஜி அது புலி இல்ல, பூனை. நானும் முதல்ல அத புலின்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்களே பாருங்களேன். குருவே புலி. இது இது இங்க எப்படி வந்தது? புலிதா. இந்த புலி என் பூனை மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. அடடா இந்த புலியும் நம்மள மாதிரியே இங்க மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா பயத்துல புலியில இருந்து பூனையா மாறிடுச்சு. இப்ப நாம எங்க போறது? என்ன பண்றது? ஆமா பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நாம என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. பெரிய தைரியசாலி மாதிரி பண்ணாதலாமா? அது பூனை மாதிரி நடந்துக்கிட்டாலும் அது இன்னும் புலி தானே. அது வேற பசியில இருக்கு. அது 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 நம்ம பயப்படுறதால எந்த நல்லதும் நடக்காது குண்டப்பா. நம்ம எல்லாரும் பயப்படாம ஒன்னா இருந்து நம்ம முழு சக்தியும் பயன்படுத்தி அந்த புலியை தாக்கணுமா?
இல்ல இங்க இருந்து ஓடணும். நான் சொல்லும்போது எல்லாரும் வேகமா ஓடிடுங்க. ஓடுங்க. டேய், என்ன இங்க தனியா விட்டுட்டு எங்கடா போனீங்க? கவலைப்படாதீங்க மகா மந்திரியாரே, நான் உள்ள போய் உடனே எல்லாரையும் பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு வரேன். என் கதை முடிஞ்சது. புலி 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 குருஜி, 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 கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த புலி எங்கேயோ இருக்கு. அப்படின்னா நம்ம ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்கோம்? ஏன்னா எனக்கு இது வரைக்கும் தான் வழி தெரியும். நம்ம இங்க திரும்பவும் மாட்டிக்கிட்டோம்லாமா? அந்த புலி எவ்வளவு தைரியமா நம்பிக்கையோட வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அது அப்படி சத்தமா காத்துது. ஏதாவது பண்ணுங்க, பண்ணிட்டு ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, பண்ணுங்க, ராமகிருஷ்ணா. வாய மூடுங்க, அமைதியா இருங்க. இப்படி நீங்க பயத்துல கத்திக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? யோசிக்க விடுங்க. யோசிங்க, 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 யோசிங்க. அம்மா, இந்த தடியை கொடுங்க. நீங்க இதை பிடிங்க. எதுக்கு? அட பிடிங்கன்னா. என்னாச்சு? இங்க பாத்தீங்களா, இவரை ஏதாவது பண்ண சொன்னா முட்டாள்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றீங்க பண்டித ராமகிருஷ்ணா? செவுத்து எதுக்காக நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, அப்படியா? இந்த காத்தடிக்கிற திசை வடக்குல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா நாம வடக்கு பக்கம் தான் போகணும். வாங்க வாங்க. எங்க போறீங்க குருஜி? குருவே, நீங்க மடத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வடக்குல இல்ல தெற்கு பக்கமா போயாகணும். மணி சொல்றத கேளுங்க குருஜி. தெற்கு திசையிலையா? எதுக்காக நாம தெற்கு திசையில போகணும்? குருஜி, காத்து வடக்கு பக்கத்துல இருந்து வருது. இப்ப நாம வெளியில போகணும்னா எதிர் திசையில தான் போயாகணும். அதனால நாம தெற்கு திசையை நோக்கி போலாம். அப்படியா? போலாம். அத கொடுங்க. ஆ, 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 ஏய், போங்கடா போங்க. அட கடவுளே, இந்த புலி என்னையே துரத்திக்கிட்டு இருக்க. அடடா, நில்லுங்கடா டேய். பயப்பட தேவையில்ல மகா மந்திரி, நானே முதல்ல உள்ள போய் அவங்க எல்லாரையும் பத்திரமா வெளியே கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன மன்னிக்கணும் மகாராஜா, இங்க முதல்ல நான் உள்ள போறேன். இல்ல மகா மந்திரியாரே, முதல்ல குகைக்குள்ள கட்டாயம் நான் தான் போவேன். இல்ல மகாராஜா, முதல்ல நான் போறதுக்கு உள்ள அனுமதி கொடுங்க. அப்ப சரி. சரியா? ஆமா மந்திரியாரே, நீங்க இவ்ளோ கெஞ்சி கேக்குறதுனால நீங்களே போங்க. சரி சரி மகாராஜா. ராஜகுரு, கடவுளே, புலி கிட்ட தப்பிச்சு யானை மேல மோதிட்டம் போல இருக்க. என்ன மகா மந்திரி, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு நின்னுகிட்டு இருக்கீங்களே. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க குருஜி. மகாராஜா, வணக்கம் மகாராஜா. குண்டப்பா,
மகாராஜா வணக்கம் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, அம்மா சாரதா தேவி, தப்பிச்சிட்டோம், எல்லாரும் தப்பிச்சிட்டோம். இந்த தனிமணி எங்க காணும்? புலி குருவே, குருவே குருஜி தப்பிச்சிட்டோம் குருவே, தப்பிச்சிட்டோம். நான் தப்பிக்கல, என்ன கொன்னுடுவீங்க போல இருக்க. என்னது புலியா? புலியா? புலி பண்டிதர் ராமகிருஷ்ணா, அற்புதம். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. இங்க இருக்கிற மனுஷங்களை மட்டும் இல்லாம ஒரு புலியையும் நீங்க பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களை பத்தி இல்ல மகாராஜா, என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அட கடவுளே, இளவரசர் வாசுதேவர் உள்ள இருக்காரு. இதோ பண்டிதர் ராமகிருஷ்ணன். மகாராஜா, நான் தான் இவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சேன். ஆனா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண இளவரசர் வாசுதேவனை கண்டுபிடிக்கவே இல்லை. அடனாதான் உள்ளேயே. இளவரசர் வாசுதேவ் நடந்ததை மறந்துட்டாரு. இதுல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாரும் பாதுகாப்பா திரும்பி வந்ததுதான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. சரி மகாராஜா, ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. நீங்க எல்லாரும் குகைக்குள்ளதான் இருந்தீங்கன்னா ஏன் உங்களால திரும்பி வரவே முடியல? அத பத்தி பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு. மந்திரியாரே, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்துல இந்த குகையை கட்டியிருக்காங்க. எதிரிகளை ஏமாத்திட்டு தப்பிக்கிறதுக்காக இதை பயன்படுத்திருக்காங்க. ஒருவேளை மகாராஜாவோட முன்னோர்கள் அவர்கிட்ட சொல்ல மறந்திருப்பாங்க. சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஏன்னா நானும் அந்த வரைபடத்துல இத பத்தி படிச்சேன். ஆனா நீங்க எப்படி சிக்கலான தீர்வுக்கான வழியை கண்டுபிடிச்சு வெளியே வந்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. எலிகளையும் எலும்பு கூடுகளையும் வச்சுதான் கண்டுபிடிச்சேன். என்னது? அது எப்படின்னா, அந்த எலிகள்லாம் எந்த வழியா உள்ள வருதோ அதே வழியா தான் வெளியவும் போகுது. நான் அதுங்க பின்னாடியே போய் வந்த வழி மாறாம இருக்கிறதுக்கு எலும்பு கூடுகளை அங்க அடையாளமா வச்சேன். இனி யாருமே உள்ள மாட்டிக்கவும் மாட்டாங்க, சாகவும் மாட்டாங்க. எல்லாரும் சுலபமா வெளியில வந்துருவாங்க. அப்பளம் அங்க எப்படி அவ்வளவு எலும்பு கூட வந்ததுலாமா? அதெல்லாம் எதுக்குன்னா, ஒருவேளை எதிரிகள் உள்ள வந்துட்டாங்கன்னா இதையெல்லாம் பார்த்து பயந்து ஓடுறதுக்கு தான். ஆனா பண்டித ராமகிருஷ்ணா, அந்த கதவெல்லாம் மட்டும் தானா முடிக்குது, அது எப்படி? காற்றழுத்தத்தால தான். ஓ, ஏன் திறக்க முடியல? அது என்னன்னா குருஜி, காத்தால அந்த கதவுகள் எல்லாம் வேகமா சாத்திக்கிறதால அதோட தாள் தானா விழுந்துரும். அதனாலதான் அதை திறக்கவே முடியும். எனக்கு இது ஏற்கனவே தெரியுமே. நான் தான் சொன்னனே மகாராஜா, உள்ள பேயும் இல்ல எதுவும் இல்லன்னு. யார் வேணாலும் பயமே இல்லாம உள்ள போலாம். கொஞ்சமா அறிவை பயன்படுத்தினா பத்திரமா வெளியே வந்துடலாம். அப்படின்னா நீங்க மறுபடியும் உள்ள போக முடியும் தானே? உள்ள என்ன இருக்கு இளவரசு? என்னோட பந்து. இதோ அந்த பந்து என்கிட்ட இருக்கு. உள்ள போனதுமே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். குருஜி தான் கண்டுபிடிச்சாரு. குருஜி, நீங்க கண்டுபிடிச்சீங்களா? நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்படின்னா உங்களுக்கு பரிசு கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுத்தாகணும். உங்களுக்கு நான் கொடுக்கிற பரிசு என்னன்னா, என் கூட சேர்ந்து பந்து விளையாடுற வாய்ப்பு உங்களுக்கு தான். வேண்டாம். என்னோட முன்னோர்களான என் தாத்தாவும் கொள்ளு தாத்தாவும் இங்க இருந்திருந்தா என்னோட மீசைய பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. அவங்களோட பேரன் கிருஷ்ணதேவராயரோட மீசை கூட விஜயநகர ராஜாக்களோட வரலாறு மாதிரி இவ்ளோ உறுதியா, இவ்ளோ கம்பீரமா, இவ்ளோ அற்புதமா இருக்கு. பால். பாலா? பால்னால மீசைக்கு என்ன லாபம்? மீசையா? மகாராஜா, இந்த பால் குடிக்கிறதுக்காக. குடிக்கிறதுக்கா? ஆனா நீங்க இப்ப எண்ணெய தானே கொண்டு வந்திருக்கணும். மகாராஜா, நீங்க என்ன குடிப்பீங்களா? மகாராணி சின்னாதேவி எனக்கு இல்ல, என் மீசைக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அதான் என் மீசைக்கு போட மல்லிகைப்பூ எண்ணெய் கொண்டு வர சொன்னேன்ல.
சரி, எங்க அது? ஐயோ, அத நான் சொல்லி அனுப்ப மறந்துட்டேனே. மறந்துட்டீங்களா? மகாராஜா, உங்களுக்கு கேட்டாச்சா? நீங்க ஏதாவது சொன்னாதானே எனக்கு கேட்கும் மகாராணி சின்னாதேவி. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் என்னோட மீசைக்கு மல்லிகைப்பூ எண்ணெய் தான் போடுவேன்னு. நீங்க எண்ணெயை கொண்டு வர சொல்லி அனுப்புனீங்களா? ஆமா மகாராஜா, நான் போய் எப்படி உங்க மீசைக்கான எண்ணெயை மறப்பேன்? யாருக்காவது மீசைன்னு இருந்தா உங்களது மாதிரி இருக்கணும், இல்லைன்னா இருக்க கூடாது. எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்படின்னா உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். நம்ம முதல் சந்திப்புல உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சதே என் மீசை தான். என் மீசை இப்படி முறுக்கிட்டு இருக்க அழகுல மயங்கிட்டீங்க. ஆமா, நிஜம்தான். சரி, என்ன இங்க? ஆம், மகாராஜா, இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இப்ப கூட மீசைக்கு என்ன தேய்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, என்ன இருக்கு, ஆனா உங்க மீசையில தேய்க்க தான் நேரம் இல்ல. அப்புறம் நீங்க அரசவைக்கு போகவும் நேரம் ஆயிடுச்சுல்ல. ஆமா ஆமா, ஆனா அந்த மல்லிகைப்பூ என்ன எங்க? அது மகாராஜா, அந்த எண்ணெயா? அந்த எண்ணெய் தான் மகாராணி சின்னாதேவி சொல்லி அனுப்பவே இல்லையே. என்ன? அப்ப நீங்க எண்ணெய வாங்கிட்டதா என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க. பொய்யா? மகாராஜா, நான் மறந்துட்டேன். என்னோட மறதி உங்களுக்கு பொய்யா தெரியுதா? நான் எவ்வளவு அன்போட உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன், ஆனா உங்களோட நினைப்பெல்லாம் உங்க மீசைய பத்தி தான். பரவாயில்ல, விடுங்க மகாராஜா, இத நானே குடிச்சுக்கிறேன். ஆனா நான் இப்ப சந்தோஷமா? நீங்க நான் உங்களுக்காக கொண்டு வந்த பாலையும் மதிக்கல, உங்க மேல வச்சிருக்க காதலையும் மதிக்கல. ஆனா என்னைக்கு நடுவுல காதல் எங்க இருந்து வந்தது மகாராணி? மகாராஜா, நீங்க அரசவைக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்த தலைப்பாகையை போட்டுக்கோங்க. என்னோட இறகு எப்படி விழுந்தது? உங்களுக்கு இறக்க இருக்கா? நான் பார்த்ததே இல்லையே. நான் இந்த இறக பத்தி பேசிட்டு இருக்கேன். என்னோட தலைப்பாகையில இருந்து இது எப்படி விழுந்தது? மகாராஜா, எதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? என்னமோ நான் தான் உங்க தலைப்பாகையை கீழே போட்டா மாதிரி, அதனாலதான் இறகு விழுந்தா மாதிரி. அப்படின்னா நீங்க தான் அத கீழே போட்டிருக்கீங்க. நீங்களே பாருங்க சின்னாதேவி, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் மகாராஜா எவ்வளவு கோவப்படுறாருன்னு. சின்னதா? மகாராணி திருமலாம்பா, இதுல இருந்து உங்களுக்கு தெரியுதா மகாராஜாவுக்கு நம்ம மேல காதலே இல்ல. இது காதல பத்தி இல்ல, நீங்க பொய் சொன்னத பத்தி. மகாராஜா, இவ்வளவு நாள் நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கோம், ஆனா உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சதே இல்ல. நாங்க உண்மையை பேசும்போதெல்லாம் என்னைக்காவது அத பெருமையா நினைச்சிருக்கீங்களா? இவங்க உண்மையை பேசுறாங்கன்னு. ஆனா நீங்க பொய் சொல்லும் போது நாங்க பொய் பேசுறதா உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுதுல, ஆனா உண்மையை சொன்னா நாங்க உண்மையை சொல்றது உங்களுக்கு முக்கியமாவே படல. நான் ஒன்னும் அப்படி சொல்ல இது ரொம்ப பெரிய அநியாயம் மகாராஜா. இப்படி ஒரு மாபெரும் அரசர் உண்மைக்கு முக்கியத்துவம் தர மாட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னோட இறக உடைச்சிட்டு வந்து ரெண்டு பேரும் பொய் எவ்வளவு கோவமா பேசிட்டு போறாரு பாருங்க. சாரதா, அரசவைக்கு போக நேரம் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா கை துடைக்க துணி கொண்டு வா. நான் சீக்கிரம் போயாகணும். இது குண்டப்பாவோட பழைய கோமனமாச்சே. சாரதா, எதுக்கு நீ இன்னும் இந்த பழைய துணியை தூக்கி போடாம வச்சிருக்க? தூக்கி போட்டுட்டேன், எல்லாத்தையும் போன மாசமே தூக்கி போட்டுட்டேன். அப்படியா? அப்ப இது என்னது? ஓ, இந்த கோமனமா? தேவலாம இதை எதுக்குங்க தூக்கி போடணும்? நீங்களே பாருங்க, அது நம்ம கை துடைக்க எப்படி துணியை பயன்படுதுன்னு. அப்படின்னா இது பயனுள்ள ஒண்ணுதான். விஷயம் அது இல்ல. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்னா, சாரதா சொல்றது சரியாதான் இருக்கும். நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அம்மா. என்ன சாரதா, எதுக்கு வெக்கப்படுற? அப்போ இந்த துணியை அவங்களுக்கும் பயன்படுத்தலாம். உனக்கு பிடிக்கலனா நீயே உன் கையால இங்க இருக்கிற எல்லா பழைய பொருளையும் தூக்கி போட்டுரு. ஒரு நாள் நீ என்னையும் வெளியே தூக்கி போட்டுட்டு நீ என்னையும் நீங்க பழசாயிட்டீங்கன்னு சொல்லுவ.
அம்மா எதுக்கு நீங்க தேவையில்லாம இத பெருசாக்குறீங்க? இந்த நாடகம் இப்ப தேவையா? ஏன் இப்படி பேசுறீங்க? பழசுங்கிறது பிரச்சனை இல்ல, பொய் சொன்னதுதான் பிரச்சனை. சாரதா என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? குண்டப்பாவோட பழைய கோமணத்தை தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடாம 1 மாசமா வச்சிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. என்ன போய்னு சொல்லிட்டு இருக்க? அவ ஏதோ ஒரு சின்ன பொய் சொன்னதுக்காக வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி ஏன் கத்துற? எல்லாரும் சின்ன பொய்யாவது கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. நீ எப்பவும் பொய்யே சொன்னது இல்லையா என்ன? அம்மா நீ பொய்யோட பக்கம் நின்னுட்டு இருக்க. நீங்க என்ன பார்த்து பொய் சொல்றவன்னு சொல்றீங்களா? அம்மாடி சாரதா, இப்படி முதல்ல கண்ணீர் வடிக்கிறத நிறுத்துறியா? முதல்ல கண்ணீர் வடிக்கிறேனா? உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களா முதல்ல கண்ணீர் வடிக்கிறவங்களா? நான் நடிச்சிட்டு இருக்கேனா? நான் போய் பேசுறவளா? நான் சூனியக்காரியா? நான் பிசாசா? அப்ப நீங்க மட்டும் என்ன புனிதமானவரா என்ன? கண்டிப்பா. நான் ஒண்ணும் உன்ன மாதிரி இந்த பழைய கோமணத்தெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சில்ல. பாத்தீங்களாமா, நான் சூனியக்காரி இல்லன்னு அவர் வாயில இருந்து வரவே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சூனியக்காரி தானே அர்த்தம். நான் ஒண்ணும் அப்படி எல்லாம் சொல்லல. ஆமா, நீங்க ஒண்ணும் சொல்லல. ஏன்னா நீங்க என்ன ஒரு சூனியக்காரியா தான் நினைக்கிறீங்க. அதான் ஒண்ணுமே சொல்லல. ஐயோ, ரொம்ப நேரமா நீயே தான் சொல்லிட்டு இருக்க நான் ஒரு சூனியக்காரின்னு. ஆனா நீங்களும் நான் சூனியக்காரி இல்லன்னு சொல்லவே இல்லையே. இங்க பாரு, முதல்ல பிரச்சனை என்னங்கிற முடிவுக்கு வா. நீ பொய் சொல்றேன்னு நான் சொன்னனா இல்ல சூனியக்காரின்னு சொன்னா? ரெண்டுமே. அம்மா, பாத்தீங்களா அம்மா நான் சூனியக்காரி இல்லன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இன்னும் நான் சூனியக்காரி இல்லன்னு சொல்லவே இல்ல. உங்க கூட பேசினா என் நேரம் தான் வீணாகும். நீ போய் சொல்லல, நான் தான் போய் சொன்ன. நான் தான் ஏமாத்துக்காரன். நீ ரொம்ப நல்லவ. நான் தான் சூனியக்காரன், ராட்சசன். போதுமா? இத வச்சுக்கோங்க.